எழுத்தாளரும் விமர்சகருமான என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் தக்கோலத்திலிருந்து இன்றைய கவிதை களத்தின் கவிஞர்களுடைய கவிதைகளை தன்னுடைய பார்வையிலே கவிதை களத்தின் இறுதிப் பகுதியிலே விமர்சிக்க இருக்கின்றார். அதற்கும் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அவருடைய கவிதையை கேட்போம். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கத்தையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டுப்புற பாடல் அமைப்பில் புத்தாண்டும் புது நிமிர்வும் எனும் தலைப்பில் எழுதிய என் பாடலை பாட முயற்சித்து பாடி வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. புத்தாண்டும் புது நிமிர்வும். புத்தாண்டும் பிறந்ததம்மா, புது நிமிர்வும் வந்ததம்மா, சத்தாக பதிலை சொல்லு சுந்தரியே பொன்னம்மா. எண்ணங்கள் சொல்லுறத உன்னிடமே சொல்லிடவே என் மனம்தான் என்னிடமே இல்லாமல் இருக்குதையா. விளைஞ்ச நெல் வந்துடட்டும், வீட்டுக்கு வந்துடுறே, பரிசந்தாம் போட்டுடுறே பாசமுள்ள பொன்னம்மா. புத்தாண்டு பிறந்தாலே புதுசாக நிமிர்வோடு இதமாக தெம்மாங்கு இசைவாக இசைத்திடலாம். எண்ணந்தான் உயர்ந்திடணும், ஏற்றந்தான் பெற்றிடணும், வளமாக வாழ்க்கைதாம் நலமாக வாழ்ந்திடணும். சரியாக சொல்லிட்ட சாதி சமயம் பார்க்காம சமத்துவமாக இருந்திடணும், சந்தோஷம் தழைத்திடணும். வீட்டை மட்டும் எண்ணாம நாட்டையும் எண்ணிடணும், ஓடியாடி உழைத்திடணும், நாடி நன்மை செய்திடணும். உதவியாக இருந்திடணும், உயர்வாக நடந்திடணும், புத்தாண்டில் அனைத்திலுமே புது நிமிர்வே படைத்திடணும். மரங்களையே வெட்டாம அரவணைப்பாய் அணைத்திடணும், நீர்நிலையை நிறைவாக என்றென்றும் காத்திடணும். உருப்படியா சொல்லிட்ட வசந்து நிற்கும் மச்சானே, கருப்பொருளை வழங்கிட்ட கருத்தான மச்சானே. புத்தாண்டும் பிறந்ததம்மா, புது நிமிர்வும் வந்ததம்மா, பொருத்தம்தான் அமைஞ்சதம்மா, இரு மனம்தான் இணைஞ்சதம்மா. போடு. புத்தாண்டும் பிறந்ததம்மா, புது நிமிர்வும் வந்ததம்மா, பொருத்தம்தான் அமைஞ்சதம்மா, இரு மனம்தான் இணைஞ்சதம்மா. தானன்ன 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 தானன்ன. வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. சிறப்பாக புத்தாண்டும் தலைப்பிலே அழகாக நாட்டுப்பாடல் கவிதையை தந்திருந்தார் தக்கோலத்திலிருந்து ஜலநாதன் ஐயா அவர்கள். அதன் கருப்பொருளாக அது இவ்வாறு இருந்தது. எண்ணம் உயர்ந்து ஏற்றம் பெற்று நாட்டை காத்து மரம் வளர்த்து நீர்நிலைகளை பேணி புத்தாண்டில் புது நிமிர்வு கொள்வோம் என்று அழகாக ஒரு கணவன் மனைவி பாடுவது போல அந்த பாடலை தந்திருந்தார். வாழ்த்துக்கள் ஐயா, எளிமையாக இருந்தது. வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள். நன்றி, வணக்கம். ஆம், இன்று இடம்பெறுகின்ற கவிதை களத்தின் இறுதியிலே இன்றைய கவிதைகளை பற்றிய தனது கருத்தை சொல்ல இருக்கின்றார். அதற்கும் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதை களம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.